கதையல்ல, கண்ணீர். அமைதியான வீடு, அன்பான தாய், அரவணைப்பாக அப்பா, அழகான மனைவி, ஆசையாய் குழந்தை. ஹலோ ஹலோ, என்னதான் சொல்றான்? எங்க இருக்கானா? மாமா வனிதா பேசுறேன். மாமா வனிதா பேசுறேன், பேசுங்க மாமா. வனிதா, என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. என்ன மாமா சொல்றீங்க? நேத்துல இருந்து போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு. எங்க போனீங்க? முதல்ல அவன் எங்க இருக்கான்னு கேளுமா. தேவக்கோட்டை ரஸ்தா ஏரியா. அங்கெல்லாம் எதுக்கு மாமா போனீங்க? நானு அனாதை பணமா போயிடக்கூடாது இல்லையா? ஐயோ ஐயோ, என்ன சொல்ற? ஐயோ மாமா, முதல்ல வீட்டுக்கு வாங்க மாமா. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். வனிதா, அம்மாவையும் அப்பாவையும் நல்லா பார்த்துக்கோ. அப்புறம் நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வேணும். இன்னும் 10 நிமிஷத்துல ட்ரெயின் வந்துடும். அதுக்கப்புறம் என்னோட பணத்தை வந்து எடுத்துக்கோங்க. மாமா ட்ரெயின்ல விழுந்து சாகுறேன் மாமா. டேய் செந்தில், ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? அப்பா, உங்க பேரனை நல்லா படிக்க வைங்கப்பா. டேய், நீ நானும் அப்பா பிள்ளை மாதிரியான பழகணும், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே பழகணும். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா. அப்பா, அம்மாவையும் வனிதாவையும் நல்லா பார்த்துக்கோங்கப்பா. மீனா, நீ ஏன் அவன் பிள்ளைகிட்ட பேசு. செந்தில் ராசா எங்கயா இருக்க? அம்மா அம்மா, நான் உங்களை எல்லாரும் விட்டுட்டு போறேம்மா. ஐயோ, இருப்புலையே நடக்குதுடா. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிடுடா. வீட்டுக்கு வந்துடு ராசா. என்ன மன்னிச்சுங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சு. மாமா மாமா, என்னமாச்சு? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு மாமா. ஐயோ. சரிம்மா, நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பி நம்ம
நானுங்க வேணாமா, நீங்க நம்ம குலதெய்வத்திட்ட போய் அழுது தீர்த்து வேண்டிக்கங்க. நம்ம பிள்ளை உயிரோட வந்து எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கங்க. வேற என்ன செய்ய முடியும்? நான் வந்துடுறேன். தம்பி, போன் ட்ரை பண்ணிட்டே வாப்பா. செந்தில இருந்து லைன்ல கிடைக்கிறேன்னா பார்க்கலாம். அண்ணே சுவிட்ச் ஆஃப் பண்ணே வந்துகிட்டே இருக்குதுண்ணே. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. பாய் கார் வேகமா ஓட்டுங்க. பாய் கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. சண்முகம் கவலைப்படாதீங்க சண்முகம், ஒன்றும் ஆகாது சண்முகம். சார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அல்லாஹ் உங்க பிள்ளைய கண்டிப்பா காப்பாற்றுறேன். பாய், உங்க பிரார்த்தனை மட்டும் பலிச்சு என் பையன் மட்டும் உயிரோட வந்துட்டானா, ஒவ்வொரு வருஷமும் நான் உயிரோட இருக்க வரைக்கும் ரமலான் நோன்பு இருக்கேன். ஆண்டவா, ஏன் தானே இவனுக்கு இந்த சோதனையும்? செந்திலே, அத்தை, என் உயிர் என்னை விட்டு போயிடுச்சு அத்தை. போயிடுச்சு அத்தை. என் மனசு சொல்லுதுமா, என் புள்ள இப்ப உயிரோட இல்ல. சுமந்த வயிறு இது நெருப்பாய் எரியுதடா, மார்பினிலே அடிச்சுக்கிட்டு வெம்புதடா உன் தாயி. நெஞ்சினில சுமந்த புள்ள பாதியிலே போனானே, அவன் நெஞ்சத்தான் எரிக்க இவன் பாவியா ஆனானே. இவளுக்குத்தான் ஆதி இல்ல, நல்ல வீட்டுக்குள்ள இனி வேலை இல்ல. பாவப்பட்ட ஜென்மம் இது, இனி பாலாத்தான் போகுமடா. நட்டு வச்ச நாத்து இது, இப்பத்தான் தழைச்சிருக்கு. வளர்த்து வச்சு பார்க்காம அரைகுறையா போனானே.
என்னதாண்டா வேணும் உனக்கு? நான் எங்கடா போவேன்? ராசா மாதிரி வளர்த்தோம், தவம் இருந்து பெத்த பிள்ளை. இன்னைக்கு நம்மளெல்லாம் இப்படி தவிக்க விட்டு போயிட்டானே. இன்னைக்கு மறந்துடும் நாளைக்கு மறந்துடும் சொல்றாங்க. ஆனா இந்த பாவி பையன் என் ரத்தத்தை பாலாக்கி குடிச்சவனாச்சே. இந்த ஜென்மம் பூரா அவன் நினைப்பு நம்மள சாகடிச்சிட்டே தாங்க இருக்கும். அப்பா 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 மீனா, இப்ப நம்ம புள்ள என்ன அப்பான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்ததுமா? ஐயோ, நான் என்னத்த செய்வேன்? அவன் நினைப்புல நீங்களே இப்படி ஆயிட்டீங்களே. அம்மா அம்மா, என்னங்க நம்ம பையன் என்ன கூப்பிடுறாங்க? நம்ம புள்ள வேற எங்கேயும் போல, நம்மள சுத்தியே தான் இருக்க. எல்லாம் நம்ம தலை வீதி, நடக்கிறது நடக்கட்டும். உங்களை எல்லாம் விட்டு போயிட்டேனம்மா. ஏன் நான் இப்படி பண்ணேன்? இப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன். ஏமா அழுதுட்டே இருக்கான்? வாடா 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 தாமே வரலமா கொஞ்சம் அழகா அழகா நான் வரேன் பா. அம்மாடி, உனக்கு என்னதாம்மா வேணுமா? அவனுக்கு அவன் அப்பா வேணுமா? கொண்டாந்து கொடுங்க. அவன் சின்ன பிள்ளை, புரியாம ஏதோ பண்றான். நீதாம்மா எல்லாம் பாத்துக்கணும். என்னால தாங்க முடியல மாமா. இத்தனை விளையாட்டு ஜாமான் கொடுத்துருக்கேன், அது எதுவுமே வேணாம்னு தூக்கி போட்டுட்டு அந்த கடைக்காரன் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறான். சரி, கோவப்படாத, அமைதியா இரு. என்னத்த அமைதியா இருக்கிறது? எனக்கு ஒவ்வொரு நாள் போறதோ ஒரு யுகமே போற மாதிரி இருக்கு. உங்களுக்கு போனது உங்க பிள்ளை, எனக்கு போனது என் வாழ்க்கை மாமா, என் வாழ்க்கை. இவனை எப்படி வளர்த்து ஆளாக்க போறேன்னு நினைச்சா ஒவ்வொரு நாளும் எனக்கு உயிரை போகணும். அம்மாடி, நாங்கெல்லாம் இருக்கோம்லம்மா, பார்த்துக்க மாட்டோமா? எத்தனை வருஷம் பார்த்துப்பீங்க? 5 வருஷமோ 10 வருஷமோ? அப்புறம் கடைசி வரைக்கும் அவனோட கஷ்டப்பட போறது நான் தானே. நாங்களே போயிட்டாலும் நீ அவனை கஷ்டப்படாம வளர்த்ததுக்கு தேவையான எல்லா காசு பணமும் சேர்த்து வச்சுக்காம போயிட்டான். ஓ, உங்க பையன் ரொம்ப புத்திசாலியோ? காசு பணம் சேர்த்து வச்சுட்டா அதோட குடும்பம் நடத்த முடியுமா? வார்த்தைக்கு வார்த்தை என்னப்பா என்னப்பா லூசாடி நீ, லூசாடி நீன்னு கேட்டான். அவன்தான் லூஸ், அவன்தான் பைத்தியக்காரன். உங்களை பத்தி யோசிச்சானா? என்ன பத்தி யோசிச்சானா? இல்ல அந்த பிஞ்சு குழந்தைதான் நினைச்சு பார்த்தானா? குழந்தை தினம் அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு என் உயிர் இப்படிலாம் கொஞ்சம் பாசத்தை காட்டிட்டு நம்ம எல்லாரும் விட்டுட்டு போய் சேர்ந்துட்டான். இன்னைக்கு இவன் அவன மாதிரியே இவர் பிடிச்சு குதிக்கிறான். அவன் பண்ண பெரிய தப்பு தான், போதும் விடுமா. அதுக்கு அவனை திட்டிட்டே இருப்பியா? புள்ளைய திட்டினா அம்மாவுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? ஒரு பைத்தியக்காரனை என் தலையில கட்டி என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டு போயிட்டான். என் தலையில எப்படியோ அப்படியே நடக்கும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கொடுமையெல்லாம் நான் பார்க்கணும்? இவனை விளையாட்டு காமிச்சு தூங்க வைக்கணும். அப்ப இவன் ரெஸ்ட் எடுக்க. பாவி பையன், இந்த பிஞ்சு முகத்தை பார்த்தாவது அவன் சாகாம இருந்துடக்கூடாதா?
சாப்பிட்டேன் வனிதா. ஆமா, விஜய் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கேன் மாமா. ஆமா, குரலையா ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணுமில்ல, கோல்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு மாமா. என்னது கோல்டா? கோல்டாகிற அளவுக்கு என்னமா பண்ண நீ? காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு கோலம் போட்டேன் மாமா. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு கோலமா போடுறீங்களா? வேணாம் மாமா, வாயில ஏதாச்சும் வந்துரும். சாரி மேடம், சாரி. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. அந்த பயம் இருக்கட்டும். இன்னைக்கு பனி கொஞ்சம் ஜாஸ்தி. தலைக்கு ஒண்ணும் போடாம அரை மணி நேரம் வெளியிலே இருந்துட்டேங்க. அதான் மண்டைக்கு ஏறிடுச்சு. அறிவிருக்காடு உனக்கு? 5 நிமிஷம் பணியில இருந்தாலே உனக்கு ஒத்துக்காது, இதுல அரை மணி நேரம் வேற. ஏடி, தலைக்கு ஏதாவது கட்டிட்டு கோலம் போட வேண்டியதானே? உங்க அப்பா வீட்டு சொத்தா குறைஞ்சு போயிடும். எல்லாம் சின்ன பிள்ளை மாதிரியே நடந்துக்கிறது. டாக்டர் கிட்ட போனியா? ஏய், கேக்குறேன்ல, காதுல விழுதா? போகல, நாளைக்கு பாத்துக்கலாம். ஏன் ஒரு நல்ல ஐரா பார்த்து 4 நட்சத்திரம் எல்லாம் குறிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போய் டாக்டர் பார்க்க வேண்டியது தானே? இதுக்கெல்லாம் கூட நான் தான் வரணுமா? உங்க அப்பா உன்னை அறிவில்லாமே வளர்ச்சிட்டாங்க. என்ன ஏதாவது திட்டுங்க, எங்க அப்பாவை இழுக்காதீங்க. எது இருக்கோ இல்லையோ, ரோசா மட்டும் பொத்துக்கிட்டு வந்துடும். சரி, சீக்கிரமா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. நான் நைட் கிளம்பி காலைல வந்துடுறேன். வேணாம், நான் பாத்துக்கிறேன். உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா வாங்க. எங்க வேலை பார்க்கற? உடம்பு சரியில்லாம நீ எங்க இருக்க? அப்படி இருக்கும்போது எனக்கு இங்க வேலை எப்படி ஓடும்? சரி, நான் காலையில அங்க வந்துடுறேன். மாமா, என் மேல அவ்வளோ பாசமா மாமா? போடி பைத்தியக்காரி, சொன்னாதான் தெரியுமா? சின்ன குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறேன். சாரி மாமா, எனக்கு உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்ல. என்னது? ஒண்ணு இல்லையா? ஒண்ணுமே இல்ல மாமா. தினம் உங்ககிட்ட திட்டு வாங்கியே பழகி போச்சா? நீங்க வேற 2 நாளா என்ன திட்டவே இல்ல, அதான் நான் தூங்கவே இல்ல. இப்ப திட்டிட்டீங்கல்ல, நான் இன்னைக்கு நிம்மதியா தூங்குவேன். ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? லூசாடி நீயே இல்ல லூசா நீயே? சாரி மாமா, சாரி மாமா, சாரி மாமா, சாரி மாமா, என்ன மன்னிச்சிடுங்க மாமா. வனிதா, யார்கிட்ட அம்மாடி பேசிட்டு இருக்க? உங்க பொண்ணு கிட்ட தான். அடி பைத்தியக்காரி, உயிரோட இருக்கும் போதெல்லாம் கீரியும் பாவமா சண்டை போட்டுட்டு போன அப்புறமா இப்படி அழுதுட்டு கேடி. விஜய், விஜய், உன்னை தூக்க கூட முடியலடா என்னால, தூக்க கூட முடியல. ஆனா நீ என்னையே நினைச்சிட்டு இருக்கிற, அது கூட நினைச்சு பார்க்காம இப்படி தப்பு பண்ணிட்டேன்னு. எவ்வளவு பெரிய பாவி நான். உங்க அப்பா பாவி ஆயிட்டா, உங்க அப்பா பாவி ஆயிட்ட. வீட்டை திறந்து போட்டுட்டு எங்க போயிட்டாயவா? வனிதா, வனிதா, இங்கதான் இருக்கேங்க. எப்போ வந்தீங்க? என்ன வனிதா
இது? கதவு இப்படி திறந்து போட்டு வச்சிருக்கிற? ஆமா, விஜய் எங்க? இங்க தானங்க இருக்கேன். விஜய அத்தையும் மாமாவும் கோயில் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு நான் ஊருக்கு வரேன்னு தெரியும்ல. 1 மணி நேரத்துல வந்துருவாங்க. 1 மணி நேரமா? இத்தனை நாள் கழிச்சு நான் வீட்டுக்கு வரேன்னு புள்ளைய வீட்டுல வச்சுக்கணும்ன்ற அறைவானா? வெளியூர் போயிட்டு வந்தா பொண்டாட்டிக்கிட்ட அன்பா 2 வார்த்தை பேசணும். அது கிடையாது. வீட்டுக்கு வரும்போதே மூஞ்ச குரங்கு மாதிரி வச்சுட்டு வர வேண்டியது. குரங்கு ஜென்மம். கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாது. ஏய் நில்லு. என்ன சொன்ன இப்போ? என்னடி சொன்ன? சொல்லு. ஆமா சொன்னேன். குரங்குன்னு சொன்னேன். அறிவில்லைன்னு சொன்னேன். என்ன இப்போ? என்னடி மரியாதை குறையுது? புருஷன்ற மரியாதை இருக்கட்டும். நான் உங்களை திட்டாம ரோட்ல போறவனையா திட்ட முடியும்? இல்ல எவ்வளவு தான் வந்து உங்களை திட்ட முடியுமா? பொண்டாட்டி கிட்ட கௌரவம் பாக்குறத தூக்கி குப்பையில போடுங்க. டேய் 10 நாளா சோத்துக்கு வழி இல்லாம காஞ்சு போய் வந்திருக்கிற, கொஞ்சம் அடங்கி போடா. இப்ப என்ன உரிமையோட திட்டு, அவ்வளவுதானே? திட்டிக்கோ, என்ன வேணாலும் திட்டிக்கோ. அப்படியாடா? ஏய் என்ன இப்படி பேசுற? சாரி, சும்மா சொல்லி பார்த்தேன். எனக்கு சந்தோஷம்னா என்ன வாடா போடான்னு கூட கூப்பிடு. ஏன் நாயே பையன் கூட கூப்பிடேன். என்ன மாமா இப்படி மாறிட்டீங்க? நான் ஒண்ணு, இந்த மாதிரி நார்மலான நேரத்துல எல்லாம் மரியாதையை தான் பேசணும். அந்த நேரத்துல அங்க மட்டும் என்ன வேணாலும் திட்டலாம். எந்த நேரத்துல? எங்க மட்டும்? அங்க மட்டும், அந்த நேரத்துல மட்டும். ஓ, புரியலையே மாமா. ஆடி போடி, நான் சொன்ன ஸ்டைல்ல உலகத்துக்கே புரிஞ்சிருக்கும். உனக்கு மட்டும் புரியவே புரியாதடி. சரிடா கல்லூலி மங்கா. ஏண்டா இப்படி படுத்துற நாயே? வனிதா, மாமா, வனிதா, மாமா, வனிதா, வனிதா, நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க, அதையெல்லாம் நினைச்சு பார்க்காம நான் எப்படி தப்பு பண்ணிட்டேன். நான் செத்து போயிட்டா என் பிரச்சனை எல்லாம் தீந்துரும் நினைச்சு இப்படி பண்ணிட்டேன். நான் ஒரே நாளை செத்து போய் உன்னை தினம் தினம் சாகடிச்சு உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். வனிதா, உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சுக்கோ வனிதா, என்னை மன்னிச்சுக்கோ. உன் காலில் விழுந்து கும்பிடு, என்னை மன்னிச்சுக்கோ. ஆண்டவா, ஆண்டவா, எங்க இருக்க நீ? என் உயிர் எனக்கு வேணும், என் உயிர் எனக்கு வேணும். தலைக்கு மேல பிரச்சனை இருக்கும்போது சத்துட்டா நிம்மதி கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா சத்ததுக்கு அப்புறம் கூட இப்படி நிம்மதி இல்லாம அலைவேன்ட்டு தெரியாது. எங்க அப்பா அம்மாவோட நான் வாழணும். என் வனிதா கூட வாழ்நாள் முழுசும் நான் வாழணும். என் புள்ள விஜய் அவனை தூக்கி கொஞ்சம். ஆண்டவா, என் உயிரை எனக்கு கொடுத்துரு ஆண்டவா. ஆண்டவா, தயவு செய்து என் உயிரை எனக்கு கொடுத்துரு ஆண்டவா. தயவு செய்து என்னோட உயிரை எனக்கு கொடுத்துரு ஆண்டவா.
என் உயிரை எனக்கு கொடுத்து நீ விரும்பி இழந்தது உன் உயிரை. அந்த உயிரை உன்னை படைத்த ஆண்டவனால் கூட திருப்பி தர முடியாது. இது கதையல்ல, கண்ணீர். நாம் சாவதற்காக பிறக்கவில்லை, வாழ்வதற்காக பிறந்திருக்கின்றோம். பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. பிரச்சனையை கண்டு பயந்தால் உலகத்தில் யாருமே வாழ முடியாது. தற்கொலை என்பது ஒரு பிரச்சனைக்கு முடிவு அல்ல. தற்கொலை என்பது பல பிரச்சனைகளின் ஆரம்பம். மனிதா, சாவை தேடி ஓடாதே, வாழ்வை தேடி ஓடு.